வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பாரதிங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தாலப்பாக்கம்ல நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்க எனக்கு முன்னாடி இருக்க இந்த புத்தம்புது நியூ வீட்டை தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. சித்தாலப்பாக்கம் மெயின் ரோட் பஸ் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 750 மீட்டர்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ஏரியாவில் தான் இந்த வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தராடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போக போக இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன். இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு சித்தாலப்பாக்கம் காரிடாரில் ரீசேல் லேண்டும் சரி, நியூ ஹவுஸ், ரீசேல் ஹவுஸ் பெருசாக நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கிடையாதுங்க. ரீசென்ட்லி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண சித்தாலப்பாக்கமில் போஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்க, ரொம்ப அழகாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. டெக்ஸ்டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பாதி ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபுல் ஒர்க் முடிஞ்சுன்னா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்பாட் லைட்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஃபீட் ரோடுங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட் தான். அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த ரோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் அன்வான்ட் பர்சன் யாருமே வர மாட்டாங்க. டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக இருக்கிறதுனால சேஃப்டி வைஸும் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல மெயின் கேட் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் நடந்து வந்தால் உள்ள வரதுக்கு விக்கெட் கேட் தனியாகவும், கார் ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு பெரிய கேட், மெயின் கேட் போட்டு கொடுத்துருவாங்க. இது கார் பார்க்கிங்க. இந்த பார்க்கிங் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக இருக்கும். இந்த பில்டர் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 2 கார் பார்க்கிங் இருக்க மாதிரி தான் இந்த புது நியூ வீட்டை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி செட் பேக் விட்டு தான், 2 அடி செட் பேக் விட்டு தான் இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. பார்க்கிங்கோட சைஸ் மட்டும் 15x21, 15x21 நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்காக தான் இருக்குது. இந்த பார்க்கிங்கில் நீங்கள் தாராளமாக 2 கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு கார் தான் இருக்குனாலும் இனோவா கிறிஸ்டா XV 700 ஒரு பெரிய கார் ஸ்டாப் பண்ணது போக தாராளமாக ஒரு 5லேருந்து 6 பைக் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார் தான் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். உங்கள் வீட்டில் பெட்ஸ்லாம் இருக்குன்னா கூட அதெல்லாம் கட்டி போட்டு வளர்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸ். அதேமாதிரி ஸ்ட்ரீட் வந்து ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்னால உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தால் கூட வெளியே கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது டெட் அண்ட் ஸ்ட்ரீட்னால. பார்க்கிங்லேருந்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குது. 2 ஸ்டெப்ஸ் ஏறினோடனே டேரெக்டாக நம்மளுக்கு மெயின் டோர் ஸ்டார்ட் ஆகல. ஒரு வரண்டா கொடுத்துருக்காங்க. வரண்டாலேருந்து ரைட் எடுத்தால் தான் மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. இந்த வரண்டாவோட சைஸ் 5x6 இருக்குது. வரண்டாலே உங்களோட சேஃப்டிக்காக சேஃப்டி கில்கெட் டபுள் சைடில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வரண்டாலே 3 கடப்பா கல் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு செப்பல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷூலாம் சேஞ்ச் பண்ணுறீங்கனாலும் கடப்பாக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் மாதிரி இருக்குது, அது மேலே உட்காந்து கூட ஷூலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபிஷ் டேங்க் அது மாதிரி ஃபிஷ் டேங்க் கூட எதனா வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் இருக்கும். வரண்டாவோட சைஸ் மட்டும் 5x6 கொடுத்துருக்காங்க. அந்த வரண்டா இருக்க இடத்துலையும் வென்டிலேஷனுக்காக UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. இந்த நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் இருந்து இந்த வீடு எவ்வளோ தூரத்தில் வருது, நியர்பை இருக்க லொக்கேஷன் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இது சித்தாலப்பாக்கம் பஞ்சாயத்து போர்டு பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பஞ்சாயத்து போர்டு. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணுற மாதிரி தான் இது உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். இந்த மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 750 மீட்டர்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ரைட் சைடு இது தாங்க பஸ் ஸ்டாப். இந்த காரிடார்லேருந்து உங்களுக்கு நிறைய ஏரியாவுக்கு பஸ் போயிட்டுருக்கு. சைதாப்பட், தாம்பரம், கிளாம்பாக்கம், கோயம்பேட், சரி ஐடி காரிடார் வரைக்கும் பஸ் போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட வர வழி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க நிறைய பேர் சித்தாலப்பாக்கம் காரிடாரில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் என்ன சேலுக்கு இருந்தால் சொல்லுங்கள் பாதின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை நீங்கள் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது லிவிங் கம் டைனிங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் கம் டைனிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் இந்த வால் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த 2 விண்டோக்கு நடுவில் தான் டிவி யூனிட் ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விண்டோவுமே ரோட் ஃபேஸிங் பார்க்காம இருக்கிறதுனால இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று வசதி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடு புது வீடுங்க, இன்னும் லைட்லாம் எதுவும் ஃபிட் பண்ணல. லைட் போடாமல் தான் இந்த வீட்டை வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைட் போடாமலே நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குல்ல. இப்போலாம் நிறைய வீட்லேயே மார்னிங்லேயே லைட் போடுற மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் அப்படி பார்க்கும்போது வென்டிலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. சொல்ல மறந்துட்டேன், மெயின் டோர் டீக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸ்டார் கேஸ் கீழே அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்வெர்டர் பவர் சேவிங் பாயிண்ட்டுங்க. இந்த ஸ்டார் கேஸ் கீழே இருக்க இந்த ஸ்பேஸை நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் நிறைய திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இது கிரவுண்ட் லெவலில் வர காமன் பாத். பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருவாங்க. பாத்ரூமில் வால் டைஸ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. பாத்ரூம்ல டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணலங்க. ஏன்னா டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் போட்டால் வெஸ்டர்ன் கேட்குறாங்க, வெஸ்டர்ன் போட்டால் இந்தியன் கேட்குறாங்க. இந்த வீடு நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாய்லெட் கேட்குறீங்களோ அது போட்டு கொடுத்துடலாம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் 2 பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இது கிரவுண்ட் லெவலில் வர ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம் டோர் பட்டாக்குள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 9x10, 9x10 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோ வித் கில்லோட இருக்குது. லாஃப்ட் செல்ஃப் இருக்குது. செல்ஃப் கடப்பாக்கல்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டிப்பேட் டைல்ஸ் 4x2 தான் போட்டு கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோரிங் பார்க்க கிரானைட் ஃபினிஷிங் மாதிரியே இருக்குது. இந்த வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூம் நீங்கள் கொடுத்துலாம். பெரியவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, ஸ்டெப் சரி மேலே போக கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இல்லை உங்கள் வீட்டில் சில்ட்ரன்ஸ் குட்டீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பெட்ரூமை நீங்கள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் முன்னாடி லிவிங் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கில் நீங்கள் தாராளமாக ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். டைனிங் இருக்க இந்த இடத்துலையும் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. கிச்சன் ஓப்பன் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் 10x6 10 காரில் இருக்குது. கிச்சனோட ஃபேஸிங் சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. கிச்சன் மேடை கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைன்லெஸ் ஸ்டீலில் சிங்க் இருக்குது. கிச்சன் மேடைக்கு மேலே 6 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. லாஃப்ட் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் பேக் சைடு நீங்கள் போகிற மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியாவில் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் போட்டு தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் மட்டும் போடணும். பேக் சைடில் இந்த இடத்துல ஒரு டேப் பாயிண்ட்டாக வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை நீங்கள் வாங்கிட்டு கிச்சன் இன்னும் மாடலர் கிச்சன் பெட்ரூம்லாம் வுட் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா வீடு இன்னும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. செல்ஃபு கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லேப்டாப் தான் இருக்குது. லேப்டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வீட்டை சுற்றி 2 அடி செட் பேக் விட்டு தான் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செட் பேக் விட்டுருக்க இடத்துல பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 945 945 லேண்ட் ஏரியாங்க. பில்டப் 1660 1660 பில்டப்பில் கட்டப்பட்ட நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஸ்டெப்ஸ் ஏற இந்த இடத்துலையும் லெஃப்ட் சைடில் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. இந்த வீட்டில் நிறைய இடத்துல விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீட்டில் உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று வசதி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷில் தான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கைப்பிடி SSTயில் ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லான்ச் ஆனோன்னு பாருங்கள். லாபி இல்லை இதை லாபின்னு சொல்ல முடியாது, ஹால் மினி ஆளுங்க. நல்ல ஒரு பெரிய மினி ஆளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மினி ஆளோட சைஸ் மட்டும் 14x13 14x13 நல்ல ஒரு பெரிய மினி ஆளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மினி ஆள் இருக்க இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ப்ரொவிஷன் டிவி மாட்டி இந்த இடத்துல நீங்கள் ஷோபா போட்டு ஒரு மினி ஆளாக இந்த ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. செங்கலில் கட்டப்பட்ட நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் இந்த வீட்டை இந்த பில்டர் கட்டி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர 2 பெட்ரூமே நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் பெட்ரூம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 வருஷம் ஆகுது எம்சண்ட் உள்ளே வந்து. இந்த வீடும் எம்சண்டில் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் பூஸ் வேலைக்கு மட்டும் ரிவர்ஸ் அண்ட் ஆத்து மணல் யூஸ் பண்ணி இந்த வீட்டை பூஸ் வேலை பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர செகண்ட் பெட்ரூம் ரோட் ஃபேஸிங் பார்த்தாம இருக்க பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் சைஸ் பாருங்கள் 16x11 16x11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இந்த பெட்ரூமில் நீங்கள் கிங் சைஸ் காட் போட்டது போக இன்னும் நிறைய திங்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் நடந்து போயிட்டு வரதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஃப்ட் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வர அட்டாச் பாத்துங்க. பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 5x5 இருக்குது. நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக தான் இருக்குது. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு சொன்னேன், பாத்ரூமில் இன்னும் டாய்லெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. இந்த வீடு நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் ஆர் வெஸ்டர்ன் என்ன டாய்லெட் கேட்குறீங்களோ அது போட்டு கொடுத்துடலாம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் டு பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமில் 2 விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித்துக்களோட எல்லா பெட்ரூம்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஹால்லையும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர மினி ஹால்லையும் ஏசி பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வர ரோட் ஃபேஸிங் பார்த்தாம இருக்க பால்கனிங்க. இந்த பால்கனி சைஸ் 16x3 16x3 நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் இருக்குது. சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த பால்கனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, டெரஸ்லேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பால்கனியில் உங்களோட சேஃப்டிக்காக SS ஸ்டீல் வித் கிளாஸ் ஃபினிஷிங்கில் பால்கனி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி நீங்கள் ஊஞ்சல் போட்டு உட்கார மாதிரி ஊக்கு செட்டப்பும் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே வர மெயின் டோர் நார்த் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கிங்லேருந்து 2 ஸ்டெப்ஸ் ஏறினோடனே வறண்டாலேருந்து ரைட் எடுத்தால் தான் மெயின் டோர் இருந்துச்சு. அதனால் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் கூட டேரெக்டாக உங்களுக்கு ஹால் தெரியாது. வறண்டாலேருந்து ரைட் எடுத்தோடனே தான் இந்த மெயின் டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ரைவசி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வர 3rd பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் பாருங்கள் 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லைட் போடாமல் தான் இந்த வீட்டை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். 3 விண்டோஸ் யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. இந்த பெட்ரூம் சைஸ் பாருங்கள் 16x10 16x10 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்த செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 16x11. இந்த பெட்ரூம் 16x10 2 பெட்ரூமே நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூம்லேயே லாஃப்ட் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு கடப்பாக்கல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்கு பக்கத்தில் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓவரால் இந்த இடத்த நீங்கள் வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த 3rd பெட்ரூமில் வர அட்டாச் பாத் பார்த்தலாம். பாத்ரூம் டோர் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூம் சைஸ் 5x5 இருக்குது. வால் டைல்ஸ் வால் ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. இந்த பாத்ரூமில் ஒட்டியிருக்க வால் டைல்ஸ் பாருங்க. 3 பாத்ரூம்லையும் நியூ மாடல் நியூ டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் அண்ட் ஜாகர் ஃபிட்டிங்ஸ் தான். டேப் பாயிண்ட், வாட்டர் டு பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ட்ரை ஏரியா வெட் ஏரியா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு 90% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இன்னொரு 10% ஒர்க் மட்டும் தான் இந்த வீட்டில் பேலன்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ நம்ம டெரஸ் போயிடலாம். இந்த வீட்டில் இப்போதைக்கு ஒரு கோட் பெயிண்ட் தாங்க பண்ணி வச்சிருக்கு. இந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பால் காசிட்டு வந்ததுக்கப்புறம் டெரஸ் போகிற இந்த இடத்துலையும் பாருங்கள், வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபினிஷில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கைப்பிடி எல்லாமே எஸ்எஸ் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். டெரஸ் வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பால்கனியில் இங்கேயும் ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. டெரஸ்லேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. இந்த இடத்துலையும் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ வித் கில்லோட இருக்குது. வாஷிங் மிஷின் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படியே துணி வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே ஈஸியாக காய போட்டுடலாம். நீங்கள் கீழே வாஷிங் மிஷின் வச்சிங்கன்னா அந்த துவைச்சிட்டு அந்த ஈர துணி பக்கெட் நீங்கள் மேலே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இங்கே வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெரஸில் இந்த இடத்துல உங்களோட சேஃப்டிக்காக வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் டோர் வித் சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸ் ஃபுல்லாகவே வெதரிங் ரூஃப் கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் கீழே உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட ஹீட் இறங்காது. டெரஸில் நீங்கள் துணி வாஷ் பண்ண ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஒரு டேப் பாயிண்ட்டும் இருக்குது. ஓவர் டேங்க் மேலே சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓவர் டேங்க் மேலே இருக்க சின்டெக்ஸ் டேங்க் நீங்கள் ஏறி பார்க்கறதுக்கு இந்த இடத்துல ஒரு இரும்பு எண்ணியும் போட்டு கொடுத்துருக்காங்க. டெரஸில் நீங்கள் துணி காயப்போட ஒரு 4 இரும்பு கம்பி பில்டரே போட்டு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே பில்ட் பண்ணுற மாதிரி தான் பில்ட் பண்ணிக்கலாம். பீம்லாம் விட்டுருக்காங்க பாருங்கள். பில்டிங் அப்ரூவல் வாங்கிட்டு மேலே இன்னும் ஒரு ஃப்ளோர் நீங்கள் வீடு கட்டிக்கலாம். சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டிலேருந்து மெயின் ரோட் ஜஸ்ட் 750 மீட்டர்ஸ் தான். சித்தாலப்பக்கம் மெயின் ரோட்லேருந்து மேடாக்கும் கரெக்டாக 4.5 கிலோமீட்டர்ஸ் தான். மேடாக்கும் மெயின் ரோட்டில் தான் மெட்ரோ கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் மெட்ரோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த வீட்டிலேருந்து வண்டி எடுத்து போயிட்டு மேடாக்கும் கூட்டு தான் மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஸ்டேஷனில் வண்டி போட்டுட்டு நீங்கள் சென்னையோட எல்லா பகுதிக்கும் மெட்ரோவில் ரொம்ப ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓஎம்ஆர் ஐடி காரிடார்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. நீங்கள் ஓஎம்ஆர் நியர்பை சித்தாலப்பக்கம் மேடாக்கும் பெரும்பாக்கம் முக்கியமாக சித்தாலப்பக்கம் காரிடாரில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் வீடு என்ன சேலுக்கு இருந்தால் சொல்லுங்கள் பாதின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இந்த வீட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 945 945 லேண்ட் ஏரியாங்க. பில்டப் 1660 1660 பில்டப்பில் கட்டப்பட்ட நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டில் போரோட வித் போர் 180 அடி போர் போட்டிருக்காங்க. சம்போட கெப்பாசிட்டி 7000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி 10,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் தான் செப்டி டேங்கில் போகும். நீங்கள் குளிக்கிற தண்ணி வெஷல் வாஷிங் பண்ணுற தண்ணி எல்லாமே சோக் ஃபீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த ரேம்ப் கார் உள்ளே ஏற்றுறோம்ல, சோக் ஃபீட்டில் குளிக்கிற தண்ணி வெஷல் வாஷிங் பண்ணுற தண்ணி எல்லாமே போயிடும். மண் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி மட்டும் தான் செப்டி டேங்கில் போகும். அதனால் உங்களோட செப்டி டேங்க் உடனே ஃபில் ஆகாது. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சால்ட் கண்டென்ட் வாட்டர் கிடையாது. இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது வாட்டர் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் வாட்டர் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்குலாம் சின்னதாக ஒரு பயம் இருக்கும், மழை பெஞ்சா இந்த இடத்துலலாம் ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா சொல்லிட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க பீப்புள்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்கள். இந்த பக்கத்து ஸ்ட்ரீட் அது பக்கத்து ஸ்ட்ரீட்லாம் விசாரிச்சு பாருங்கள். எப்படிங்க இந்த ஏரியாலாம் மழை பெஞ்சா ஃப்ளட் அஃபெக்ட் ஆகுமா, ஏரியாவில் எப்படி சேஃப்டிலாம் நல்லா இருக்குமா சொல்லிட்டு. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது விசாரிச்சு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. நான் இந்த வீடியோவில் மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவில் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது விசாரிச்சு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த புத்தம்போது நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு இந்த பில்டர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 1,05,00,000. 1,05,00,000 ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியபிள். அதில் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட். சப்போஸ் இந்த வீட்டுக்கு நீங்கள் பேங்க் லோன் போகாமல் தான் 80 to 85% வரைக்கும் ஆல் லீடிங் பேங்க்கில் மேஜர் பேங்க்கில் உங்கள் சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கள ஒருத்தராயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீட்டை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு வந்து பார்த்து பிடிச்சிருந்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் பில்டர்கிட்ட ரேட் பேசி ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணி வாங்கிட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு போய்ட்டு உங்களோட அட்வைட் கிட்ட லீகல் செக் பண்ணிவிட்டு லீகல் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கள ஒருத்தராயிடுங்க. வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறவங்க ஐடி நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை நீங்கள் சைட் விசிட் பண்ணுறாம தான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு 1 hour பிஃபோர் கால் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த காரிடாரில் சித்தாலப்பக்கம் காரிடாரில் நியூ 3 BHK டியூப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருங்க. ஓகேங்க, பாய். தேங்க்யூ ஃபார் ABM ஹோம்ஸ்.